அப்படிங்கிறது அந்த இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு தான் புரியும். சரியா? இந்த பூமி நம்மள தான் எவ்வளவோ பண்றோம். பூமி வெப்பமாகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இன்னைக்கு அண்டார்டிகாவுல அவ்வளவு பனிப்பாறைகள் உருகி உள்ள இருக்கக்கூடிய மலைகள் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இமயமலையில அந்த பனிகள் உருகி அந்த மலையோட பேஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மலை அப்படின்னு சொன்னா நமக்கு கல் மண்ணெல்லாம் சேர்ந்ததா தானே இருக்கும், தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாத்துக்குமே புவி வெப்பமாகிறது தான். இந்த புவி எப்ப வெப்பமாகும்? நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வரீங்க, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு. பசுமை இல்ல விளைவு அப்படின்னு ஒரு 2 மார்க் கேள்வி. அந்த 2 மார்க் கேள்விய நம்ம வெறும் மார்க்குக்காக மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, அதனால நம்ம எப்படி ஒரு கற்ற கல்வியோட அழகு என்ன? ஒரு கற்ற கல்வி நம்ம நடைமுறைப்படுத்தணும், அதுதான் கல்வியோட அழகு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கல்விய வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டுமே